ஏங்கன்னா கோயம்புத்தூர்லாம் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் மழை இதெல்லாமே பேலன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவானுங்க. அது ஒரு மேன்செஸ்டர் சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அழகான அப்படியே சில்லுன்னு இருக்குது எல்லா பக்கமே. அப்படியே வெளியில் போனால் அப்படியே தலை வந்து கூலிங்காக இருக்குது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்னஸ் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுது. அப்படி ஒரு மாற்றம். எப்படின்னா வரலாறு காணாத ஓட்டுப்பதிவு எப்படி ஒரு பெரிய விஷயமோ, வரலாறு காணாத வெயில் அடிக்குதுன்னா அடிக்குது, அப்படி அடிக்குது, புடனையோடு சேர்த்து அடிக்குது. வெயில் அடிக்கிற மாதிரி தெரியல. இது வேறு என்னமோ சேர்த்து அடிக்குது. இன்னும் 2-3 வருஷம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பாலைவனம் ஆயிரும். அப்புறம் நம்ம எல்லாம் உட்காந்து போட்டு எல்லாம் இந்த தலையிலலாம் இது கட்டிட்டு இருப்பாங்க. அதை திருப்பி கட்டிட்டு வர வேண்டியது எல்லாருமே. ஆனால் என்ன சொல்கிறேன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 காசுக்கு இளநீ வந்து 4 காசுக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ ஒரு 5 டீ நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா தான் ஒரு இளநியை வாங்கி குடிக்க முடியும். ஸோ அது 50 ரூபாய்க்கு மேலே ஆகி போச்சு. அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த மஞ்சள் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலராக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டப்பாவில் இவ்வளோ பெருசாக ஜூஸ் அடைச்சி வச்சிருக்கான்னு சொல்லி அதை வாங்கி லபக்குன்னு குடிக்கிறது விட்டு போட்டு, அதே மாதிரி பக்கெட்டில் வந்து டீ எள்ளி ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறது அந்த வேலையை வச்சுக்காத. தயவு செஞ்சு தண்ணி, இளநீ, அதுக்கப்புறம் பதனி இந்த மாதிரி எதாவது கிடச்சிதுன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி குடித்தா இந்த 10 ரூபா பாட்டில், 20 ரூபா பாட்டில், 30 ரூபா பாட்டில், இந்த பெரிய பாட்டிலெல்லாம் இருக்குதுல்ல, அந்த கருமத்தை வாங்கி குடிச்சிடாத சாமி எப்பவுமே. அது இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கும்போது அது நல்லா இருக்குது. குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அது என்னவா இருக்குன்னே தெரியாது. தயவு செஞ்சு வேண்டாம்.